ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா அதாவது முருகரை தான் பார்க்க வந்திருக்கோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர். அவரை வந்து நம்ம இப்ப வந்து பார்க்க வந்துட்டு இருக்கோம், பார்க்க போயிட்டு இருக்கோம். அது என்னடா சடனா வந்து கோயிலுக்கு வந்துட்டோம்னா இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சா, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து என்னடா சொல்லுவாங்க, தைப்பூசம் தானே, கடைசி வெள்ளி வேற. இன்னைக்கு தைப்பூசத்துக்கு வந்து 11ஆம் தேதி தான் தைப்பூசம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது கடைசி வெள்ளி தானே. சோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப வந்து வந்தாச்சு முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்னா, உள்ள போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது எப்படா நம்ம வந்து முருகரை பார்க்க போறோம்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இன்னைக்குதான் வந்து எங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. அது இதுக்கப்புறம் 2 நாள் எத்தனை நாள் கழிச்சு போனா, இன்னும் தைப்பூசத்துல போனீங்கன்னா ரோடெல்லாம் ஜாம் ஆகி போக முடியாது. இல்ல தைப்பூசத்துலாம் போனா கூட்டம் ரொம்ப இருக்கும், ஆனா போக முடியாதுன்னு நடந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். அதாவது நம்ம கோயில் வாசல்ல இருந்து நம்ம வந்து முன்னாடி போய் பாத்துரும். சீக்கிரம் பக்கத்துல போய் சீக்கிரம் போயிட்டு முருகரை பாத்துட்டு நம்ம வந்து அப்படியே உள்ள வீடியோ எடுத்து. ஆமா, அதெல்லாம் விட மாட்டாங்க. அதை எடுக்க கூடாது, அது வந்து தவறான ஒரு செயல். அப்படி செய்யக்கூடாது. அது வந்து உள்ள வந்து நம்ம கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வீடியோ எடுக்க வேண்டாம். கோயில்ல பார்த்து சாமி கும்பிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம உள்ள போறோம், அங்க போய் பாப்போம் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா போற வழியில எவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, என்ன வேணுமா, என்ன வேணும் உனக்கு? டெடி பேர்லாம் நல்லா இருக்குல்ல. சாமி போட்டோ பத்தியா முருகரா நீ கேட்ட தெரியுமா, வெயில் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா, எவ்வளவுன்னு கேளு. அக்கா இது எவ்வளோக்கா? இது பெருசு 150. எது 70 ரூபாய்? இதுவா? அப்படியா? சரி, அப்ப வரும்போது வாங்கிருமா? மரசல வாங்கிருந்தா சரி, ஓகே போமா. மிச்சர் சாவு எல்லாம் இருக்கு பத்தியா. இப்ப என்ன, எதுக்கு வந்த சாமி பார்த்துட்டு நல்லபடியா நம்ம வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிடுவோம். சரி, இவங்கிட்ட கேக்குமா? ஆனா அந்த குயிவே எவ்வளவுனா அது மரசல வாங்கிடுவோம்னா கண்டிப்பா நான் வாங்கி தரேன் உனக்கு. சரியா? சரி, இது நல்லா இருக்கா? எது பிடிச்சிருக்கு? எனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு? இதுவா? எனக்கு எதுனாலும் ஓகே தான். சும்மா சொல்லு. வீட்ல ஒண்ணு வைக்கணும் தெரியுமா நம்ம. அது எது பிடிச்சிருக்கு உனக்கு? வந்து இது நல்லா இருக்கு. எது? இது நல்லா இருக்கும். வரசல வாங்குமா? வாங்கிக்கிறேன். போ சொல்லுனா சாமி ரூம்ல பூஜை ரூம்ல ஏதோ ஒண்ணு வச்சிரா. இது எவ்வளவு? பெருசு எவ்வளவுனா? 200. அப்பா சரி, சின்னது வேணா. நல்லா இருக்குல? நல்லா இருக்கு, வெயிட்டா இருக்கு. நல்லா இருக்குல? சரி, வரசல ஒண்ணு வாங்கிரோனே. சரி. இங்க இருந்து கோயில் வாசல்ல இருந்து உள்ள போற வர பாத்தீங்கன்னா உள்ள நம்ம முருகர் எல்லாமே இருக்கும். என்னடா நம்ம போட்டோஸ் சரி எல்லாமே இருக்கும். பாத்துட்டே இருக்கு பத்தியா. பொம்மை கோழி குஞ்சு, அது ஒரிஜினல் கோழி குஞ்சு. என்னடா அழகா இருக்கு. நான் சவுண்ட் கேட்கும் நினைக்கிறேன். மூஞ்சி மாதிரி இருக்கு பத்தியா. மூஞ்சி மாதிரி இருக்கு பத்தியா. அது நம்ம வந்து வரும்போது, அதாவது போகும்போது எதுவும் வாங்க வேண்டாம், வரும்போது என்னென்ன வாங்கணும் வாங்கிக்கலாம்னா நமக்கு நிறைய இருக்கு. இங்க வந்து கம்மியான ரேட்ல என்னன்னா வாங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. என்ன ஒண்ணு தெரியுமா, நம்ம இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே கூட்டமா தான் இருக்கும். முருகன் கோயில்ல. ஆமா, அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோயில்னா சும்மாவா? ஆனா எல்லா நாளுமே வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வந்து நமக்கு வந்து கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்மளும் வந்து, ஏன்னா எனக்கு வந்து அதிகமா வந்தது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான். வேற எங்கன்னா அவ்வளவா வந்தது கிடையாது. பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வந்து போயிட்டு வந்துடும். ஏன்னா உள்ள போயிட்டு நம்ம வந்து உள்ள போயிட்டு ஏன்னா போன் அலோடு கிடையாது. 2 பேரும் சேர்ந்து போய் வந்து முருகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வருவோம். என்னன்னா சோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம வந்து முருகரை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா என்ன இன்னைக்கு ரொம்ப கூட்டம், சரியான கூட்டம். இது தைப்பூசத்துக்குலாம் எப்படிதான் நம்ம வர முடியும். அதான் வந்து நம்ம போயிட்டு இப்ப வந்து அடுத்து நம்ம எங்க போறோம்னா வள்ளி கோயில் போகணும் தான் நம்ம ஆசைப்பட்டோம். ஆனா 6 மாசம் ஆகுமா. ஏன்னா வந்து வள்ளி கோயில் வந்து வேலை நடக்கு. அதாவது இப்பவே வேலை நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே கட்டிட்டு இருக்கறனால எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப வந்து போக முடியாது. ஆனா வள்ளி கோயில் போக முடியாது. அதனால அதுக்கு பதிலா இப்ப வந்து நம்ம எங்க போறோம்னா கடற்கரைக்கு போயிட்டு
அங்க போயிட்டு பார்த்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு போறதுல ஏதாவது வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். ஆனா என்னன்னா போமா சரி, ஆனா வள்ளிகோவில் போகணும் தான் நினைச்சோம், போனா முடியல. என்னடா சரி வா, அப்படியே போகும். இது நீ எதிர்பார்த்துட்டு இருக்க, எப்ப எதிர்பார்த்துட்டு இருப்பிய, எப்ப கேப்பிய எந்த இடத்துக்கு வந்தாலும் சோறு அன்னதானம். அன்னதானம் கூட்டம் சரியான கூட்டம். நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் அன்னதானம் சாப்பிடலாம், கூட்டம் ரொம்ப கூட்டமா இருக்கு, லைன்ல நிக்க முடியாது. எவ்வளவு நேரம் முதல் டைம்ல நான் வந்து நைட் எங்க அம்மா கூட 7 மணிக்கு வந்து 9-10 அடிச்சு 7 மணிலாம் அடிச்சு பிடிச்சி. ஆமா, அது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டது. நான் இதுவரை வந்து கோயில்ல வந்து சாப்பிட்டது கிடையாது. ஆனா நான் அன்னதானம் நம்ம ஒரு முருகன் கோயில சாப்பிட்டு இங்க சாப்பிட்டது கிடையாது. சீக்கிரமே நம்ம வந்து அடுத்த தடவை இன்னைக்கு ரொம்ப கூட்டம், ரொம்ப ரொம்ப சாப்பிட முடியாது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். அது நேரம் இப்ப பாத்தீங்கன்னா கடற்கரை போகும். கூட்டத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியல, பசிக்குங்க சாப்பிடாம வந்துட்டோம், வழி விடுறீங்களான்னு கேட்டா விட்டுருவாங்கடா, கிழிப்பாங்க. அவங்க எல்லாம் காத்து கடந்து வெளியே ரொம்ப நேரம் நின்று அவங்க வந்து சாப்பிட போவாங்களா? இல்ல இல்ல அதான் இருக்கு. இது வந்து உனக்கு கிடையாது, நீ நிறைய கூட்டுலாம் வச்சிருக்காங்கடா. என்னது கூட்டு பொரியல் எல்லாம் வச்சிருக்காங்கடா. அது வயசானவங்க பார்த்தா தெரியல. அங்க பாரு, மூத்த குடிமக்கள் 60 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி. மயக்கம் வர மாதிரி நான் ஆக்ட் பண்றேன், அது அப்படியே மயக்கம் வருது எனக்கு. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் உனக்கு அது கிடைக்காது சரியா? நீ லைன்ல இது அதாவது அன்னதானம் வந்து அங்கிட்டு இருக்கு, அந்த இருக்கு பாரு, அந்த இருக்கு பின்னாடி பார்த்தல. இதோட பூந்துருமா இது அடுத்த தடவை வேணா சீக்கிரமாவே அடுத்த வாட்டி ஃப்ரீ டைம்ல இருக்க சொல்ல வந்து சாப்பிட்டு போகல. எப்பவுமே உண்டு அன்னதானம், 3 இதுலயும் போடுவாங்க, டெய்லி 3 நேரமும் போடுவாங்க. ஆமா, காலையில மதியம். சரிடே போமாடே, அங்கிட்டு போமாடே. போ. இவளுக்கு என்ன ஒரு வருத்தம் பாத்தீங்கன்னா சோறு சாப்பிட முடியல, அதான் ஒரு வருத்தம். கண்டிப்பா வருவோம். இவளுக்கு வந்து சோறு சாப்பிட முடியலன்னு ஒரு வருத்தம் தான். ஆனா சீக்கிரமாவே வந்து அன்னதானம் வந்து சாப்பிடுறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல அன்னதானம் வந்து நல்லா இருக்கும்ல, அது சாப்பிடுறது நல்லா சாப்பிட்டு பார்த்தா உனக்கு தெரியும். ஆமா, இத சாப்பிட்டது இல்ல. நான் சாப்பிட்டது நம்ம ஒரு சொந்த ஊர் கோயில வந்து நான் சாப்பிட்டிருக்கேன். இங்க சூப்பரா இருக்கும், உண்மையாவே சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லைட்டா நம்ம வந்து குழம்பு லைட்டாலாம் ஊத்தி சாப்பிட்டா சாம்பார்லாம் அப்படி இந்த இலையில போற மாதிரி போட்டு, அதுவும் இல்லாம இந்த பாயசத்தை போட்டு அப்பளத்தை போட்டு நல்லா இருக்குல்ல அந்த பாயசம். அதாவது தலைமுறை நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம், எல்லாருமே அப்படிதான் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாயசத்தை ஊத்தி அதுக்கு மேல என்னடா அப்பளத்தை போட்டு நொறுக்கி அப்படி சாப்பிடணும்னு நல்லா இருக்கும், சூப்பரா. ஆனா இவ்வளவு கூட்டத்துல அவங்க பாயாசம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க? பாயாசம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு கூட்டத்துல. அடியா, கூட்டம் சரியான கூட்டம், ரொம்ப கூட்டம். அன்னதானம் அடுத்த தடவை நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது வந்து நம்ம அன்னதானம் சாப்பிடுறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கடற்கரையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்க போய் பார்ப்போம். அதாவது நானும் கொஞ்ச நாள் கேள்விப்பட்டுட்டே இருந்தேன், என்னடா அந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப இதாயிருச்சு, மண்ணெல்லாம் வந்து அரிச்சிட்டு இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நீ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடற்கரைக்கு வந்தாச்சு. வெயில், ஆனா சரியான வெயில். மணி எத்தனை? மணி கரெக்டா பாத்தீங்கன்னா 4:30 வெயில் எப்படி அடிக்குது? வெயில் மதியம் சரியான வெயில், 1 மணி 2 மணி இருக்கும் போல அந்த மாதிரி. என்னடா கம்பு போட்டு வச்சிருக்காங்க, போலாம்ல உள்ள? அதான் அந்த மண் அரிச்சிட்டு சொன்னாங்களா, பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போவா. அதாவது உண்மையிலே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குன்னா அரிச்சிட்டு முக்காவாசி நாங்க மிந்தி, அதாவது இதுல பார்க்க வரும்போது அப்போ அதே 2-3 வருஷம் இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வர போயிருப்பேன். ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு பாருங்களேன், நீங்களே பாருங்க மாதிரி இருக்குங்க கடல்ல. ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன எப்படி இருக்கு. முக்காவாசி கடல் தண்ணி வந்து மண்ணை அரிச்சிட்டு போயிட்டுன்னா முதல்ல எப்படி இருந்ததுன்னா பள்ளமாயிருச்சு, ரொம்ப பள்ளமா தெரியுதுன்னா பள்ளமாயிருச்சு. தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கு, தண்ணிதான் ஒரு மாதிரி கலங்கி போய் பாரு. கடல் தண்ணி எவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி நம்ம அங்கிட்டு கீழே போய் இறங்கி பார்ப்போமா? சரி வாங்க நம்ம வந்து கீழே போய் இறங்கி பார்ப்போம். எப்படி கடை தண்ணி காலை நினைச்சிட்டு தண்ணியை வந்து நம்ம இது பண்ணிட்டு அப்புறம் போகணும். என்னடா என்னடே பாக்குற? நினைச்சிட்டு வருவா, செருப்பை கழட்டி போடுவா, செருப்பு போட்டுட்டு நினைக்கவா, செப்பலை கழட்டிரு. எங்க கலத்தை எடுத்துட்டு போயிடக்கூடாதுடா. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, செப்பல் விஷயத்துல அதெல்லாம் எடுக்க மாட்டாங்கடா. என்னடா பயமா இருக்குல்ல. சரி 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 வா போமா. எடுத்துட்டு வாங்கினா அப்புறம் நான் எதை போட்டு வருவேன், வேற செருப்பு தான் நான் எடுக்கணும். போமா போமா இல்ல
வருது. என்னடா என் கிட்டே வர மாட்டேங்கி. அதுக்கே உனக்கு ஒண்ணு பிடிக்கல. கடை தண்ணி வருது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அத தொட்டு இது பண்ணி தூக்கி போட்டு போகுது பாரு. சும்மா ராடா, யாரும் எப்படி சொல்லாது. என்னாச்சு? ஏன் பொறுக்கு துடிச்சிட்டு போகுது. யார் ஓமலையா? தெரியாம பண்ணிருப்பாங்க. ஓகே மாமா வைக்கணுமோ? மண்ணலி கயிறு ஸ்பூன் இல்ல, நான் எடுக்கிறேன். சும்மா கிடக்கு. எங்க நான் ஸ்பூன் எடுத்துட்டேன். எந்த பாருங்க நூடுல்ஸ். இந்த சூப்பர். வீட்டு கொண்டு போடா. தூர போடா. நான் வச்சிருக்க சும்மா தூர போகுது. அளவா தந்தேன். சரிடே, அளவே இல்லையே. தூக்கி தூர போடு. தூர போடு. ஓகே போமாடே. சரி சரி நம்ம போவோம். அப்படியே போயிட்டு அப்படியே போய் கிளம்பலாமா? இவ்வளவு நேரம் ரூம் வந்திருக்காக சாப்பிடாம போவா. சரி போவா. கேட்டா வாங்கி தரணும்ல. என்ன கேட்டுட்டு இருக்கு? ஒரே வேற எதுவும் நான் கேட்க மாட்டேன்டா. என்ன செய்யுது உனக்கு? எச்சி ஊறுது. அந்த வத்தப்பொடி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா? மட்டும் வாங்கி தரடா ப்ளீஸ். சரி வாங்கி தரதுக்கே என் சட்டையை பிடிச்சிட்டு வேற எதுவும் நான் கேட்க மாட்டேன். கிழிச்சிடாத. சரி வேற எதுவும் கேட்க மாட்டேன். வேற எதுவும் கேட்க மாட்டேன். சத்தியமா கேட்க மாட்டேன். மட்டும் வாங்கி தந்துருங்களா? சரி வா வா. என்ன எடுத்துட்டியா? வாங்கியாச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னு பேசுறோனே. என்ன தர மாட்டியா? உனக்கு காசே கொடுக்கல. என்ன செய்வே? அப்படியே ஓடிடுறேன். பாட்டி வேற பாக்காங்க. இல்ல இந்த ஒரு 20 ரூபாய் எடுத்துட்டு கொடு. பர்ஸ் இருக்கு. இந்த வாங்கிக்கோமா. இந்த பர்ஸ் பிடி. தாங்க. குச்சி வேற இருக்கு. 2 குச்சி கொடுங்க. நானும் எனக்கு ஒண்ணு. அவன் மட்டுமா சாடுவா? நானும் சாட மாட்டேனா? இந்தா. பல்லு குத்துற குச்சி யூஸ் பண்ணிக்கலாம். கழுவி வச்சு கொடுனே. இல்ல. என்ன செய்யணும்? சாப்பிடுமா? வா. சரி சாப்பிட்டுட்டு நான் பரவாடி பேசுறேன். என்னது பெருசு பெருசா எடுத்து தின்னுட்டு இருக்கா? கொஞ்சம் தானே எடுத்தேன். கொஞ்சமாவது கொடுத்து தின்ன கூட. நான் எடுத்துக்கிட்டுமா? சின்னது நானே எடுத்து தரேன்டா. இரு. குத்த முடிய மாட்டேங்குதா? நான் இருக்கு. இப்படி ஈஸியா எடுக்கணும். அப்படி கைட்டு எடுக்க. நானே எடுத்தேன். கொஞ்சமாவது கொடுத்ததுங்கன்னு கிடையாது. இதிலேயே தின்னு இதாகிக்கணும். எவ்வளோ? இல்ல எங்க 30 ரூபாவா? அதுக்கு நான் 3 போன் வாங்கி என் கையில நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு நான் வச்சுக்கிறேன். இது வந்து ஒரே டைம்ல போயிரு. 30 ரூபாவா? முதல்ல 10 ரூபா தாங்க இருந்துச்சு. 30 ரூபாவா? இந்த பாத்தீங்கன்னா எது நல்லா இருக்கா? வேலா? அது வேலி நல்லா இருக்குல்ல? வேலா? ஆமா. பாத்தீங்களா எப்படி இருக்கு? நம்ம இதை போடணும். நல்லா இருக்கும். வெள்ளியில எடுத்தா நல்லா இருக்கும். வெள்ளியில எடுத்தா நல்லா இருக்கும். கோல்ட்ல எடுத்தா நல்லா இருக்காதுண்ணே. இந்த சிவப்புல எடுத்தா நல்லா இருக்காதுண்ணே. அது வந்து கருத்துருன்னு சொல்றாங்க. கருத்துரும். அதாவது அந்த கலர் வந்து கருத்துருமா? அதாவது இந்த இருக்குல்ல, அது அவங்களே டைரக்டா சொல்லிட்டாங்க. அது பரவாயில்ல. ஆனா யாரும் இப்படி நேர்மையா இருக்க மாட்டாங்கன்னா வியாபாரம் பண்றவங்களே நேர்மையா இருக்காங்க. இந்த அக்கா பாத்தீங்களா? இந்த அக்காவை காமிச்சிரு. இது வந்து கருத்துருமா, இது கருக்காதான். பாத்தீங்களா? யாரா நேர்மையா உண்மையை சொல்லுவாங்களா? பரவாயில்ல. அதனால இந்த அக்காட்ட நம்ம கண்டிப்பா வாங்கணும். இந்த அக்காவை காமிச்சிரு. அதாவது ஒல்லியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலா வந்து இதை வாங்கியாச்சுன்னா நல்லா இருக்குல்லண்ணே. போட்டு போனேன். சரி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் என்ன? ஓகே. முன்னாடி தின்னுட்டே இருக்க இந்த நெல்லிக்காவை. வரைக்கி தண்ணி வேற தாவாடுதான். சரி போகும்போது தண்ணி குடிச்சிடலாம். அதாவது இந்த இருக்குல்ல, அங்க இருந்து 1/2 மணி நேரமா அதை தின்னுக்கிட்டே தான் வரான். காலி பண்ற மாதிரி தெரியல, எனக்கும் கொடுக்கற மாதிரி தெரியல. வரைக்கும் சொல்லிட்டு வேண்டாம் சொல்லிட்டான். ஆனா நான் எல்லாத்தையும் காசு வச்சுல வேஸ்டா சாப்பிடுறோம். 4 தான் தின்னா, 4 தான் கொடுத்தா. 4 கொடுத்ததுக்கு என்ன பாத்துட்டா? ஏதோ பாத்துட்டா. சாப்பிட்ற ஐட்டம் எதுவும் பாத்துட்டியா? என்னடே போன தடா? இந்தா போன இந்தா இருந்து எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கல? எடுத்துக்கோ. போன் பரவாயில்ல. கணக்கு கரெக்டா கடைசி. சரி உன் காசு கணக்குல நான் கடைசியில தான். எனக்கு இப்ப வேண்டாம். 100 ரூபா கட்ட 100 ரூபா. ஏங்க இவங்க வந்து எவ்வளவு சொன்னாங்க? 180 ரூபா சொன்னாங்க. நான் எப்படியோ பேசி பிறக்கி 100 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டேன். 200 ரூபா இருக்கு. 100 ரூபா தந்துருவாங்கன்னு தான் நினைக்கேன்.
கோல்ட்ல எடுக்கலையா? என்ன இது சூப்பரா இருக்குடா. அடியா கோல்டுனா வந்து ஒயிட் ஆயிருமாமா. ஒயிட் ஆயிரும், இது அப்படியே இருக்கும். இது கலர் போகும்டா, சத்தியமா சொல்றேன், இது கலர் போகும். அடிங்க. ஆமா இது உரியும் அப்படியே. அடியா? ஆமா இது வந்து உரியும், இது அப்படியே இருக்கும். ஓ உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு. எனக்கு எதுனாலும் ஓகே தான். இது நல்லா இருக்கு, கோல்டு நல்லா இருக்கு, சில்வர் நல்லா இருக்கும். எதுனாலும் ஓகே தான். இது ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே இதை எடுத்துக்கோ. அப்பனா அது வாங்கிக்க, உனக்கு எது பிடிச்சிருந்தா வாங்கிக்க. சரி வாங்கிட்டியாடி? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லியா இருந்தா என்ன வாங்கிருக்கா பாத்தீங்களா? முருகன். இந்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இதான் வாங்கணும்னு நான் நினைச்சேன், வாங்கியாச்சு. என்ன என்ன பாக்க? சும்மா பாத்துட்டு இருக்கேன் டேய். பார்க்க மட்டும் தான் செய்யணும், எடுக்க கூடாது சொல்லிட்டேன் சரியா? உனக்கு மட்டும் எடுத்து வந்திருக்கோம்ல. எனக்கு இது எனக்கு அடுத்து, அப்ப உனக்கு எடுக்கலையா? சாரி. எவ்வளவு கொண்டு வந்தே? எனக்கே தெரியாது எவ்வளவு கொண்டு வந்தே. எவ்வளவு வச்சிருக்க? சொல்ல மாட்டான். நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியும், அவ எவ்வளவு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதான் ஒரு சீக்ரெட். பாத்தீங்களா, நான் எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு நான் சொல்லிருக்கேன் அவள்கிட்ட. ஆனா அவ எவ்வளவு வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டான். எவ்வளவு வச்சிருக்கேன்? எவ்வளவு கொண்டு வந்த? 200 தான் கொண்டு வந்தேன். 200? கோயிலுக்கு வந்திருக்கோம் 200 தான் கொண்டு வந்தேன். எனக்கு வாங்குறது கிளிப் எது வாங்குறது கொண்டு வந்தேன். சரிதான். புரியல என்னது? எதுவும் அதிசயமா என்னமோ கேக்குற. என்ன கேக்குற? வேற எதுவும் வேணுமான்னு கேளுடா. காடை ஒண்ணு புல்லு, கவுதாரி புல்லு, கொக்கு ஒரு புல்லு, மீன் ஒண்ணு புல்லு, காடை ஒண்ணு புல்லு, நண்டு ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. இதனப்பா கேட்டதான் வேணுமானு இந்த சரி சரி சண்டை. சரி அடுத்த போமா? அப்படியே கிளம்புமா? அப்படி அதான் என்னமா பாத்துட்டா? என்ன பாத்துட்டா? வாங்கி தந்து தெரியுமா? இங்க பாருங்க, இந்த வாட்ச் நான் வாங்கி கொடுத்தேன் தூத்துக்குடியில. நான் வாங்கி கொடுத்தேன். இதை விட உனக்கு போச்சுட்டா. வாங்கி எத்தனை நாள் உனக்கு வாங்கி? அதுதான் எனக்கு தெரியல, நான் வந்துதான் பார்த்தேன். அந்த ஓட்டை வந்து தெரியுது பாரு, இந்த சுத்தும்ல. சாப்பிட்டுட்டு போகுது. புரியல. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போறோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகுது. எது வாங்கின மாதிரி இல்ல. நாங்க வாங்கினது என்ன வாங்கிருக்கோம், ஒரு வேலு, அப்புறம் வந்து காப்பாடாது காப்பு. எனக்குன்னு எதுவுமே வாங்கி தரல. எனக்கு ஏதாட்டு வாங்கி தந்தியா நீ? என்ன சொன்ன? எனக்கு வாங்கி கொடுத்திருக்கியா? வாங்கி கொடுத்தோம்ல. நெல்லிக்காய் 20 ரூபா தானடா. ஒண்ணு எவ்வளவு வாங்கி கொடுத்தனா? 20 ரூபா தானே. 20 ரூபா வாங்கி கொடுத்தனா இல்லையா? அது நீ தானே பாதி தின்ன. 10 ரூபா உனக்கு, 10 ரூபா எனக்கு. 10 ரூபா. 4 நெல்லிக்காய் கொடுத்தா. 4 நெல்லிக்காய் கொடுத்துட்டு தின்னு கொடுத்தா. ஏன்டா இப்படி இருக்க? சரி அமைதியா இருக்கு. வா, ஏதாவது குடிக்குமா? ஒரு காஃபி வாங்கி தரட்டுமா? வேற எதுவும் வேணாம்பா எனக்கு. இல்ல தூத்துக்குடிக்கு போனா நான் வேற ஒர்க்குக்கு போக சொல்ல திருப்பி வேற ஏதாவது நான் கேக்குறது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து எப்பவும் போல வழக்கம் போல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறோம், 20 ரூபாய்க்கு தோசை மாவு வாங்குறோம். வாங்கிட்டு தோசை சுட்டு வீட்டுல ஜம்முன்னு சாப்பிட்டு. என்ன பார்த்த? என்னது இத கேட்டன்டா? எவ்வளவுன்னு? 7 கழுத வயசாச்சு, இன்னும் இந்த பொம்மை படத்தை வாங்கிட்டு இருக்க பாரு. ஓ நான் தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதவா. வா விளையாண்டு அந்த பொம்மை வச்சுலாட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கோம். நான் தொட்டில போட்டு ஆட்டிட்டு கடை. பாத்தீங்கன்னா 7 கழுத வயசாச்சு, இன்னும் அந்த பொம்மை எடுத்துக்கிட்டு வாங்கலாம்னு கேட்கா. வா போலாம் வீட்டை பார்த்து. உனக்கு ஒண்ணு எடுத்திருக்கேன்டி. உனக்கு ஒண்ணு எடுத்திருக்கேன். என்னடா எடுத்திருக்கேன்னு வேணுமா வேண்டாமா? என்னது எடுத்திருக்க? இப்படி இடி, அப்பதான் தெரியும். வச்சிருக்கேன். இப்படி இடி சொல்றேன். இருடா ஒரு நிமிஷம். இடி சொல்றேன். இப்படி இடி நான் சொல்றேன். என்ன எப்பண்டே எடுத்தது? உனக்கு தெரியும். அப்பதே எடுத்துட்டேன். நீ என்கிட்ட போயிட்டு இருந்தல, அந்த பின்னாடியே நீ அந்த இதுல பாத்துட்டு இருந்த தெரியுமா? வளையல் பாத்துட்டு இருந்தியே, அப்பயே தெரியாம எடுத்துட்டேன். நல்லா இல்லையா? அப்படின்னா கொடு. நான் வந்து வேற யாருக்கா கொடுத்துருக்கேன். நான் வேற யாருக்கா கொடுத்துட்டுமா? நல்லாதான் இருக்குடா, சூப்பரா இருக்கு. என்ன ஆச்சரியமா பாக்க? அதிசயமா வாங்கி கொடுத்துருக்கானேவா? ஆமா அதான் ஆச்சரியமா பாக்க, சந்தோஷமா பாக்க. நல்லா இருக்கு. வேணா கொடுத்து நான் கொடுத்துருவேன். வேணுமா? அதாவது பாத்தீங்கன்னா இவளுக்கே ஆச்சரியப்படுறான், ஏன்னா நமக்கு வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்குடா. சாரிக்கு போடுதே, நான் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் 70 ரூபா தான். 70 ரூபா தான். ஆனா 70 ரூபா இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நல்லா இருக்கா? என்கிட்டே நீ சொல்லிட்டு எடுத்திருந்தாலும் நான் வந்து பார்த்து எடுத்திருப்போம்ல. சரி நான் எடுத்ததே தெரியாம தான் எடுத்தேன். ஆனா சூப்பரா இருந்துச்சு, உண்மையா சூப்பரா. சாமி இருக்கு, லட்சுமி அது காமிக்கிறோன்னே உங்களுக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வழியா நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. இப்ப வந்து நம்ம வந்து நேரா கிளம்பியாச்சு. பஸ் ஏறி வண்டி தான், வீட்டுக்கு கிளம்ப வண்டி தான். என்னடா நல்லபடியா சாமி கும்பிட்டு முருகரை பார்த்துட்டு நல்லபடியா வந்தாச்சு. என்ன ஓகே கிளம்பலாமாடே? வந்ததுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு ரொம்ப இது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதா இருக்குல்ல
இதான் இது வாங்கியாச்சு. என்னடா இது அடுத்து உனக்கு என்ன வாங்கியிருக்க? எனக்கு இவங்க ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தாங்க. கம்மல்லாம் இது வாங்கினேன். சரி தாலி. சரி சரி ஒரு அடியா பாத்தீங்கன்னா நல்லபடியா நம்ம வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. சரி நம்ம வந்து சீக்கிரமாவே அடுத்த vlogல வந்து நம்ம பார்க்கலாம்னு என்னடா நெக்ஸ்ட் vlogல நம்ம வந்து சீக்கிரமாவே பார்க்கலாம். தொடர்ந்து எங்க 2 பேத்துக்கும் எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ எப்பவும் கண்டிப்பா வரும். மறக்காம நம்ம வீடியோ பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா தானே. சரி லவ் யூ ஆல். பாய். கிளம்பலாம். போயிட்டு போமாடா. சரி போலாம். நெக்ஸ்ட் vlogல சீக்கிரமாவே பார்க்கலாம். என்னடா? ஓகே பாய்.